குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். அனைவருக்கும் இனிய சுக்கரவார காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை மேலோகம் பேலோகம் சொந்த ஊர் மாறி நான் வந்து போக வேண்டாம். வெள்ளி தேதி மாரியம்மன்னா மழை கொடுக்குற அம்மன். மாறி அல்லது காரியம் இல்லை. நோ பெயின் நோ கெயின் தான் உங்களுக்கு தெரியும். நோ ரெயின் நோ கிரைன் பல்சஸ் ஆயில். அதாவது நோ ரெயின் மழை இல்லைன்னா நோ கிரைன் தானியங்களும் இல்லை, பல்சஸ் பயிர்களும் இல்லை, ஆயில் எண்ணெயும் இல்லை, எதுவுமே கிடையாது. அதான் நோ ரெயின் நோ கிரைன். மாறி அல்லது காரியம் இல்லை. மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதான் வான் சிறப்பு. அடுத்து வானின்று வழங்கி வருதலால் தான் நின்று உலகம். இந்த குரல்ல எல்லாமே இருக்குது. பரிமேல் உரை படிங்க, அப்படின்னா கோனார் தமிழ் உரையில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாம் படிங்க. அது சப்ஜெக்டில் கொஷின் இருக்காது. அந்த கோனார் தமிழ் உரையை நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது படிங்க. திருக்குறள் எப்படி இயற்றப்பட்டதுன்னா, அந்த டைமில் களவு சூது எல்லாம் கொலை அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ திருவள்ளுவரும் வாசுகியும் வள்ளுவரும் வாசுகியும் ஒழுக்கமாக நெசவு தொழில் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. வாசுகின்னு கூப்பிட்டா கிணத்துல சேர்ந்துட்டு இருக்க தண்ணி வாளி அப்படியே பாதியில் நிற்கும். கூப்பிட்ட உடனே வந்தோடனே இந்த அளவுக்கு ஒழுக்கமாக இவங்க மட்டும்தான் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவனும் சக்தியும் தோன்றி திருக்குறளை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படித்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆனா 8, அந்த 8ன்ற டிஜிட்டில் இருந்து தான் எல்லா நம்பரும் வருது. அதுதான் அண்ணாமலையார் 8. அண்ணாமலையார் 8 கெட்ட நம்பரில், கெட்டவங்களுக்கு கெட்ட நம்பர். 8ஆம் போர்னுவாங்கல்ல, கெட்டவங்களுக்கு 8ஆம் போரும் சுற்றிக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சிடும். 8னா என்ன? அண்ணாமலையார் தான் 8. மேலே ஒரு 0 கீழே ஒரு 0. கோழி முட்டைன்னு கேவலப்படுத்தக்கூடாது. முட்டைக்கு மேலே முட்டையை வச்சு 8 ஆயிரம் கோபால். சாமி 2 படங்கள்லாம் பாருங்கள். லேட்டாக என்ட்ரி ஆனவர் விக்ரம். அந்த மாதிரி லேட்டாக பிக்கப் ஆகிறவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தென் இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், ஷார்ட்டாக முடிச்சுட்டு சீக்கிரம் நம்ம லைஃப்பை தொலைச்சிட்றோம். கொஞ்சம் லாங் டேர்ம் பிளான் எடுங்க. வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டே வரோம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷம் கிடச்சிரும். லிவிங் டுகெதருக்கு வேறு மாறிட்டே வரோம். அதுவும் தப்பு. அதை வேறு படமாக வேறு எடுக்கிறார் மணிரத்னம். அவர்லாம் அவர் மாதிரி கிரேட் டைரக்டர்லாம் ஓகே கம்பெனிலாம் எடுத்துருக்கக்கூடாது. அது சரியாக தப்பான்னு புரிஞ்சிக்காமல் ஜஸ்ட் அது என்னன்னு மட்டும் படம் எடுத்துக்கிறது. அது தப்புன்னு சொல்லி படம் எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம இந்தியாவை பார்த்து பெருமைப்படுறாங்க? கல்ச்சர் தான். எப்படி ஒரு ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக ஒரே ஃபேமிலியாக இருக்கும், வேற்றுமை விட்டுரும், இதுதான் பெருமைப்படுறாங்க. அதை நம்ம காப்பாற்றிக்கணும். மணிரத்னம் ஏ சென்டர் படம் எடுக்கிறது ஏன் ஓகே கம்பெனிலாம் எடுக்கணும்னு கேட்குறேன். சரி, ஓகே. அதர் அபவுட் ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு சொல்ல வந்த கான்செப்டே மறந்து போயிடுச்சு. ஜீசஸ் அடித்தது வட்டிக்கு விடுறவங்கள மட்டும்தான்.